ஹலோ ஆஸ்பிரன்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா, பாலிட்டி பார்க்க போறோம். பாலிட்டியில நம்ம இன்னைக்கு பார்க்க போற ஃபர்ஸ்ட் டாபிக் என்னன்னா, நம்ம சிலபஸ்ல கொடுத்துருக்க கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியான்னு ஃபர்ஸ்ட் டாபிக் கொடுத்துருக்காங்களா, அதுல ஒரு பார்ட் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அதாவது நம்ம கான்ஸ்டியூஷன் உருவாக என்ன பேக்ரவுண்ட் இருந்துச்சு, ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் என்னவா இருந்துச்சு அப்படின்னு பார்க்க போறோம். ஸோ அதை வந்து நம்ம 3 பார்ட்டா நம்ம ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். ஒன்று எவல்யூஷன், அந்த ஹிஸ்டரி வந்துட்டு உருவாக என்ன காரணமா இருந்துச்சு, அந்த எவல்யூஷன் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன். அதுக்கப்புறம் அதுல 2வது என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, கம்பெனியோட ரூல்ஸ் என்னென்ன இருந்துச்சு. அண்ட் தேர்ட் பார்ட் வந்துட்டு கிரவுன் ரூல் என்னென்ன இருந்துச்சு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். ஸோ இன்னைக்கு நம்மளோட வீடியோல நம்ம எதை பார்க்க போறோம் அப்படின்னா, எவல்யூஷன் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன். இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் உருவாகிறதுக்கு ஒரு மூலதனமா இருந்த சம்பவங்கள் எது அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். சரி, வாங்க பார்க்கலாமா. இப்போ இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல ஃபர்ஸ்ட் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஐரோப்பியர்கள், அதாவது யூரோப்பியன்ஸ் இந்தியாவுக்கு வந்ததுல இருந்து தான் நமக்கு பாலிட்டியே ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிறாங்க. ஸோ அதை தான் நம்ம ஒவ்வொன்றா நம்ம பார்க்க போறோம். ஸோ யூரோப்பியன்ஸ் வந்துட்டு எந்தெந்த யூரோப்பியன்ஸ்லாம் வந்தாங்க, எங்கிருந்து வந்தாங்க, எப்படி நம்ம இந்தியாவை அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாங்க அப்படிங்கிறத நம்ம பின்னாடி போக போக பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட், எதுக்காக யூரோப்பியன்ஸ் வந்துட்டு நம்ம இந்தியாவுக்கு வரணும்? ஏன்னா நம்ம இந்தியாவில் இருக்க கூட்ஸ் வந்துட்டு யூரோப்பியன் கண்ட்ரீஸ்க்கு ட்ரேட் பண்ணணும் அப்படின்னா நிறைய டிஃபிகல்டிஸ் அப்போ அந்த காலத்துல இருந்துச்சு. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, டெரிட்டரிஸ் தாண்டி டெரிட்டரிஸ் தாண்டி 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 போகணுங்கிற அந்த டிஃபிகல்டிஸ் இருந்ததுனால அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, சரி இந்தியால இருந்து யூரோப்புக்கு ஸ்ட்ரெயிட்டா ஏதாவது ஒரு வழி கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னு அவங்க நினைச்சு கண்டுபிடிச்ச வழி தான் சீ ரூட். அந்த சீ ரூட் வழியா தான் அவங்க வந்துட்டு கொண்டு போகணும் அப்படின்னு நினைச்சாங்க. அதுலயும் ப்ராஃபிட்டை வந்துட்டு அதிகப்படுத்தணும், மேக்ஸிமைஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக யூரோப்பியன் ட்ரேடிங் கம்பெனிஸ் என்ன பண்ணுச்சுன்னா, இந்தியாலே சென்டர்ஸ் வச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு யோசிச்சு அதை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. அடுத்து அதனாலதான் அப்படி அதுல கண்டுபிடிச்சது அந்த சீ ரூட்ஸ். அந்த சீ ரூட்ஸ் மூலியமா நம்ம டைரக்டாவே நம்ம இந்தியாவில வந்து நம்ம ட்ரேட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற கான்செப்டை வந்து யூரோப்பியன் கண்ட்ரிஸ் வந்து யோசிச்சாங்க. இதுல இப்ப யூரோப்பியன் கண்ட்ரிஸ்னு நான் சொல்றேன். அந்த யூரோப்பியன் கண்ட்ரிஸ்ல யாரு முதல்ல வந்தா, யாரு அப்புறம் வந்தா, யாரு கடைசியா வந்தா அப்படிங்கிற அந்த கான்செப்ட் நமக்கு தெரிய வேணாமா? சோ யூரோப்பியன் கண்ட்ரிஸை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் சீ ரூட் மூலியமா சேல் பண்ணி இந்தியாவுக்கு வந்தது யாரு அப்படின்னா போர்ச்சுகீஸ். அதுக்கப்புறமா வந்தது டச் பீப்புள், அதாவது பிரிட்டிஷ் பீப்புள் வந்தாங்க. அதுக்கப்புறமா டச் பீப்புள் வந்தாங்க. அதுக்கப்புறமா டான்ஸ் பீப்புள் வந்தாங்க. டான்ஸ் அப்படிங்கிறவங்க டென்மார்க் பீப்புள் அவங்க வந்தாங்க. அண்ட் லாஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்டா பிரெஞ்சு பீப்புள் வந்தாங்க. ஸோ போர்ச்சுகல்ஸ் வந்துட்டு எப்போ வந்தாங்க அப்படின்னா 1498 ஏடியில வந்தாங்க. அண்ட் டச் பீப்புள் 1602 ஏடியில வந்தாங்க. அண்ட் பிரிட்டிஷ் பீப்புள் 1611ல வந்தாங்க. அண்ட் டேனிஷ் பீப்புள் 1616ல வந்தாங்க. அண்ட் பிரெஞ்சு பீப்புள் 1664ல வந்தாங்க. இதுதான் இவங்களோட லைக் டைம்லைன். இந்த டைம்லைன் நம்ம அவ்வளோ அதிகமா ஞாபகம் வச்சுக்க வேண்டாம். லைக் யாரு எப்போ வந்தா, யாரு ஃபர்ஸ்ட் வந்தா, யாரு செகண்ட் வந்தா அப்படிங்கிறது. இவ்வளோ பேர் வந்ததுலயும் நம்ம ஏன் பிரிட்டிஷ பர்டிகுலரா சொல்றோம் அப்படின்னா, ஏன்னா பிரிட்டிஷ் அந்த கம்பெனி தான் இந்த மொத்த கம்பெனிஸையும் தூக்கி சாப்பிட்டுருச்சுன்னு சொல்லலாம். அது எப்படின்னு நான் பின்னாடி சொல்றேன். சரி, இப்போ ஃபர்ஸ்ட் ஒவ்வொருத்தவங்களோட பத்தியா வருவோமா? இப்போ போர்ச்சுகீஸ் இந்தியாவுக்கு எப்படி வந்தாங்க, என்ன பண்ணாங்க, ஏன் போர்ச்சுகீஸ் அழிஞ்சு போச்சு பார்க்கலாமா? போர்ச்சுகீஸ்ல ஃபர்ஸ்ட் யூரோப்பியன் ட்ரேடிங் கம்பெனினா போர்ச்சுகீஸ் தான் ஃபர்ஸ்ட் இந்தியாவுக்கு ட்ரேட் பண்ண வந்தாங்க. அண்ட் அவங்க தான் அவங்களோட சென்டர்ஸையும் எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. எங்கெங்க அவங்க சென்டர்ஸை எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க அப்படின்னா, கொச்சின்ல, கோவால, டாமன் டையூல, சால்சேட் பெசைன்ல அண்ட் பாம்பேல, இந்த இடத்துல எல்லாம் அவங்களோட சென்டர்ஸை எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. அண்ட் போர்ச்சுகீஸ் வந்துட்டு ஒரு சிஸ்டத்தையும் டெவலப் பண்ணாங்க. அந்த சிஸ்டம் பேர் என்னன்னா கார்டஸ் சிஸ்டம். கார்டஸ் சிஸ்டம்னா ஒன்றும் இல்லை, ஒரு லைசன்ஸ் மாதிரி, அதாவது நேவல் லைசன்ஸ் மாதிரி. இப்போ போர்ச்சுகீஸ் எம்பையர் தானே அப்போ ரூல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த கடல்ல வந்துட்டு பயணம் பண்ணி இந்தியாவில வந்து ட்ரேட் பண்ணணும் அப்படின்னா இவங்க கிட்ட இந்த கார்டர் சிஸ்டம்ங்கிற அந்த லைசன்ஸை வந்துட்டு அவங்க அக்வயர் பண்ணியிருந்தா அவங்க ட்ரேட் பண்ண முடியும் மற்ற கண்ட்ரீஸ். அந்த மாதிரியான ஒரு ரூலை வந்துட்டு கார்டர் சிஸ்டம் மூலியமா கொண்டு வந்தாங்க போர்ச்சுகீஸ் எம்பையர். அதுக்கப்புறமா போர்ச்சுகீஸ் வந்துட்டு 18th செஞ்சுரியோட பிகினிங்லேயே வந்துட்டு டிக்ளைன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா மேபி அவங்களோட இந்தியன்ல இருக்க லோக்கல் ட்ரேடர்ஸ் மூலியமா அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் ஒழுங்கா இது பண்ண முடியல, நேச்சுரல் கெலாமிட்டிஸ், நிறைய ரீசன்ஸ் இருக்குது.
அதனால 18th செஞ்சுரியோட பிகினிங்லயே வந்துட்டு போர்ச்சுகீஸோட ட்ரேடிங் வந்துட்டு ஸ்டாப் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது பிரிட்டிஷ். ஸோ இதுதான் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இத கொஞ்சம் டீட்டெயில்டா, டெப்த்தா நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. பிரிட்டிஷ பொறுத்தவரைக்கும் 1599ல ஒரு குரூப் ஆஃப் மர்ச்சன்ட்ஸ்னா வியாபாரிகள். அவங்க என்ன பண்றாங்க, இந்த பர்ப்பஸ்க்காக ஒரு கம்பெனிய எஸ்டாப்ளிஷ் பண்றாங்க. அந்த கம்பெனிக்கு அவங்க என்ன பேரு குடுத்துக்கிறாங்க அப்படின்னா, கவர்னர் ஆஃப் கம்பெனி ஆஃப் மர்ச்சன்ட்ஸ் ஆஃப் லண்டன் ட்ரேடிங் டு த ஈஸ்ட் இண்டீஸ். இததான் நம்ம ஷார்ட்டா என்னன்னு சொல்லிக்கிறோம்னா, ஈஸ்ட் இந்தியா கம்பெனி, இஐசி அப்படின்னு நம்ம சொல்லிக்கிறோம். கிழக்கிந்திய கம்பெனி அப்படின்னு. இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, 31 டிசம்பர் 1600ல, அதாவது 1600வது வருஷம் 31வது டிசம்பர் அப்போ குவீன் எலிசபெத் கிட்ட ஒரு பட்டயம் வாங்கிட்டு வராங்க. ராயல் சார்ட்டர் வாங்கிட்டு வராங்க. அந்த ராயல் சார்ட்டர்ல என்ன மென்ஷன் பண்ணிருக்கு அப்படின்னா, ஈஸ்டர்ன் கண்ட்ரீஸ் கிழக்கிந்திய நாடுகள்ல எல்லாம் வந்துட்டு, கிழக்கு நாடுகள், இந்திய நாடுகள் இல்ல, கிழக்கு நாடுகள்ல வந்துட்டு அவங்க வந்துட்டு 15 இயர்ஸுக்கு வந்துட்டு ட்ரேட் பண்ணிக்கலாம். அதாவது வணிகம் செஞ்சுக்கலாம் அப்படிங்கிற அந்த ஒரு பட்டயம் சார்ட்டர்ட வந்துட்டு குவீன் எலிசபெத் ஃபர்ஸ்ட் கிட்ட இந்த இஐசி கம்பெனி வந்துட்டு, ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்துட்டு வாங்கிட்டு வர்றாங்க. அது எப்போ அப்படின்னா 31 டிசம்பர் 1600 அப்போ. இதுக்கப்புறம் என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த கம்பெனில இருந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்கன்னா, பிரிட்டிஷ் எம்பரர் ஜேம்ஸ் ஃபர்ஸ்ட் அவர் என்ன பண்றாரு, கேப்டன் வில்லியம் ஹாக்கிங்ஸ வந்துட்டு அனுப்புறாரு. எங்க? ஜஹாங்கீரோட கோர்ட்டுக்கு, எம்பரர் ஜஹாங்கீரோட கோர்ட்டுக்கு 1608ல அவங்கள அனுப்பி பெர்மிஷன் வாங்க சொல்றாங்க ட்ரேட் பண்றதுக்காக. இந்தியால ட்ரேட் பண்ணணும், நாங்க வந்து ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு. யாரு சென்ட் பண்றா? பிரிட்டிஷ் எம்பரர் வில்லியம் ஜேம்ஸ் ஒன் யார சென்ட் பண்றாரு? கேப்டன் வில்லியம் ஹாக்கின்ஸ சென்ட் பண்றாரு. எங்க? ஜஹாங்கீரோட கோர்ட்டுக்கு. எப்போ? 1608க்கு. ஆனா அப்போ எம்பரர் என்ன பண்றாரு அப்படின்னா மறுத்துடுறாரு. ஏன்னா அங்க ஆல்ரெடியே வந்துட்டு போர்ச்சுகீஸும் வந்துட்டு ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் சூரத்ல இருக்க லோக்கல் ட்ரேடர்ஸும் என்ன பண்றாங்க, எதிர்க்கிறாங்க. இந்த ரீசன்ஸ்னால என்ன பண்றாரு, அவர மறுத்துடுறாரு. ஆனா அதுக்கப்புறமா பிரிட்டிஷ் சும்மா இல்ல. அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அப்போ ஜஹாங்கீர் எம்பரர் வந்துட்டு ஒரு போர் மாரி அங்க ஒண்ணு நடந்துச்சு. எதுக்காக அப்படின்னா, பிரிட்டிஷோட அந்த கடல் கடல் வணிகர்கள் கூட வந்துட்டு ஒரு போர் நடந்துச்சு. அது ரொம்ப தாங்க முடியாத, தவிர்க்க முடியாத, அவங்களால சக்சீட் ஆக முடியாத அளவுக்கான போரா இருந்துச்சு. அந்த போர்ல பிரிட்டிஷ் கேப்டன் மில்லிங்டன் என்ன பண்ணாரு, உதவி பண்ணாரு அந்த போர்ச்சுகீஸ் நேவல வந்துட்டு தோற்கடிக்கிறதுக்காக. எப்போ? 1611ல. ஸோ இதுல அவர் மயங்கி என்ன பண்ணாரு, முகல் எம்பரர் என்ன பண்ணாரு, ஒரு மனதா மத்த ட்ரேடர்ஸ் எல்லாம் அப்போஸ் பண்ணாலும், அத வந்துட்டு கண்டுக்காம ஒரு இம்பீரியல் ஃபர்மன் அப்படின்னா, ஏகாதிபத்திய உறுதியோட, அந்த உறுதியோட அவர் என்ன பண்றாரு, பெர்மிஷன் குடுக்குறாரு. யாருக்கு? ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு. சூரத்ல வந்துட்டு 1613ல அவங்க வந்து ஃபேக்டரிய எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கிட்டாங்க. அந்த பெர்மிஷன் வாங்குனதுக்கு அப்புறமா. ஆனா அப்படி வாங்கியும் பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு, அந்த பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு வந்துட்டு பத்தல, சாட்டிஸ்ஃபை ஆகல. அதனால என்ன பண்றாங்க அப்படின்னா, மறுபடியும் சர் தாமஸ் ரோவ 1615க்கு அனுப்புறாங்க. மறுபடியும் முகல்ஸ் கிட்ட. எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் இடம் குடுங்க. இன்னும் கொஞ்சம் எங்களுக்கு வந்துட்டு பெர்மிஷன் குடுங்க. நாங்க எங்களோட ஃபேக்டரிஸ நெறைய இடத்துல வச்சுக்கிறதுக்கு அப்படின்னு கேட்கறதுக்காக குடுக்குறாங்க. அதான் ப்ளீட் ஃபார் மோர் கன்செஷன். உடனே ஜஹாங்கீர் என்ன பண்ணிடுறாரு, அந்த பெர்மிஷனையும் அவர் குடுத்துடுறாரு. நீங்க ஃபேக்டரிஸ வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கு பெர்மிஷன் குடுத்துறாரு. அதுலயும் எங்க சொல்றாரு, நீங்க எந்த இடத்துல வேணாலும் நீங்க வச்சுக்கலாம். முகல் எம்பரரோட எந்த இடத்துல வேணாலும் நீங்க வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி அவர் குடுக்குறாரு. அதனால அவங்க என்ன பண்றாங்க, ஆக்ரால, அகமதாபாத்ல, பௌரஞ்ச்ல ஃபுல்லா அவங்களோட ஃபேக்டரிஸ எஸ்டாப்ளிஷ் பண்ணிடுறாங்க. அடுத்து சவுத் ஈஸ்ட் சதர்ன் இந்தியாவ பொறுத்தவரைக்கும் கீழ் நோக்கி வரும்போது, அவங்களோட முகல் எம்பரரோட இதுல அவங்க ஆல்ரெடி 1611ல ஒரு ஃபேக்டரி வச்சுட்டாங்களா சூரத்ல. அண்ட் அதே மாதிரி மசூலிப்பட்டினம், அதாவது மெட்ராஸ்ன்னு சொல்லக்கூடிய மசூலிப்பட்டினம் அப்போ 1639ல அங்க ஒரு ஃபேக்டரி எஸ்டாப்ளிஷ் பண்றாங்க. ஹூக்ளில 1651ல ஒரு ஃபேக்டரி எஸ்டாப்ளிஷ் பண்றாங்க. ஈஸ்டர்ன் இந்தியால ஒரிசால 1633ல ஒரு ஃபேக்டரி எஸ்டாப்ளிஷ் பண்றாங்க. எங்கன்னா பால்சோர் அப்படிங்கிற இடத்துல. அண்ட் அதுக்கப்புறமா 1698ல பெங்காலோட சுபேதார் அசிம் உல் ஷான் அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, சுல்தானுத்தி, கல்கட்டா அண்ட் கோபிந்த்பூர் இந்த 3 கிராமங்களுக்கும், அதாவது
சுல்தானுத்தி, கேல்கட்டா அண்ட் கோபிந்த்பூர் இந்த 3 கிராமங்களுக்கும் ஜமீன்தாரி உரிமம் வந்துட்டு அவர் குடுத்துடுறாரு. யாரு? பெங்காலோட அப்போதைய சுபேதார் அசீம் உல் ஷா. இவர் வந்துட்டு அந்த பெர்மிஷன குடுத்துடுறாரு. எப்போ? 1698ல. அண்ட் அதுக்கப்புறமா ஒரு சர்டைன் அமௌண்ட் ஆஃப் பேமெண்ட் குடுத்து பிரிட்டிஷ் EIC என்ன பண்ணுது? ஈஸ்ட் இந்தியா கம்பெனி என்ன பண்ணுதுன்னா, கேலிக்கட்டாங்கிறத மாடர்ன் டவுன் ஆஃப் கல்கட்டான்னு மாத்தி அங்க ஒரு ஃபோர்ட்டும் கட்டுறாங்க. அந்த ஃபோர்ட்டுக்கு என்ன பேர் குடுக்குறாங்கன்னா, ஃபோர்ட் செயின்ட் வில்லியம்ஸ் அப்படிங்கிற பேரை குடுக்குறாங்க. அதுக்கப்புறமா போர்ச்சுகீஸ் கவர்மெண்ட் வந்துட்டு 1662ல கிங் சார்ல்ஸ் வந்துட்டு அந்த போர்ச்சுகீஸ் உடைய இளவரசிய கல்யாணம் பண்ணதுனால அவருக்கு டௌரியா பாம்பேவை வந்துட்டு குடுத்திருப்பாங்க. எப்போ? 1662ல. அத பிரிட்டிஷ் EIC வந்துட்டு என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த இங்கிலாந்தோட அரசர்கிட்ட இருந்து லீஸுக்கு ஒரு சர்டைன் அமௌண்ட் இவ்ளோ இயர்லிக்கு அப்படின்னு பேசி அந்த பாம்பேவை அவங்க லீஸுக்கு எடுத்து அங்கேயும் அவங்களோட சென்டரை ட்ரேடிங் சென்டரை ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. அண்ட் 1639ல கிங் ஆஃப் சந்திரகிரி அரசர் வந்துட்டு மெட்ராஸ்க்கு பக்கத்திலேயே இவங்களுக்கு வந்துட்டு ட்ரேடிங் சென்டர் போடுறதுக்கு ஒரு இடமும் பெர்மிஷனா கொடுத்திருப்பாரு. அண்ட் அங்கதான் வந்துட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பிரிட்டிஷ் வந்துட்டு செயின்ட் ஜார்ஜ் கோட்டை, ஃபோர்ட் செயின்ட் ஜார்ஜ் வந்துட்டு அங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணிருப்பாங்க. இங்க சந்திரகிரி மன்னர் கொடுத்த அந்த இடத்துல வந்துட்டு இவங்க வந்து ஜார்ஜ் கோட்டையை கட்டியிருப்பாங்க. இவ்வளவுதான். இது பிரிட்டிஷ் எம்பையரை பொறுத்த வரைக்கும். அண்ட் அடுத்து நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா, டச்ல எப்படி வந்து டச்சு மக்கள் அந்த ட்ரேடர்ஸ் வந்துட்டு எப்படி இந்தியாவுக்கு வந்தாங்க? டச்சை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் டச் சிட்டிசன் யார் இந்தியாவுக்கு வந்தாரு அப்படின்னா, கார்னெலிஸ் டி ஹாட்மேன். அவர் தான் வந்துட்டு இந்தியாவுக்கு ஃபர்ஸ்ட் டச் சிட்டிசனா வந்திருப்பாரு. இவர் இங்க வந்துதான் டச் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி, அவங்க வந்து பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி, இவங்க டச் ஈஸ்ட் இந்தியா கம்பெனிங்கிறத 1602ல ஃபார்ம் பண்றாங்க. இந்த டச் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியை வந்துட்டு யார் ஓவர் பவர் பண்றா அப்படின்னா, போர்ச்சுகீஸ் ஓவர் பவர் பண்றாங்க. அதாவது அவங்களோட விஷயங்கள்ல அவங்களோட ட்ரேடு சம்பந்தப்பட்ட அந்த இதுங்களை எல்லாம் யாரு வந்து ஆதிக்கம் செலுத்துறான்னா, போர்ச்சுகீஸ் ட்ரேடர்ஸ் வந்து ஆதிக்கம் செலுத்துறாங்க. அவங்க என்ன பண்றாங்க? ஸ்பைஸ் கல்டிவேஷன் அந்த இடத்துல ஃபுல்லா என்ன பண்றாங்கன்னா, அவங்க கண்ட்ரோல் எடுத்துக்கிறாங்க. அதன் மூலியமா இந்த டச் வந்துட்டு எங்க மட்டும்தான் அவங்க ட்ரேட் போஸ்ட்டை வைக்கிறாங்க? குஜராத், பெங்கால், பீகார் அண்ட் ஒரிசால மட்டும்தான் இவங்களோட ட்ரேட் போஸ்ட்டை வைக்கிறாங்க. அண்ட் இன்னும் முக்கியமா சொல்லணும் அப்படின்னா, இவங்களோட ஃபர்ஸ்ட் ஃபேக்டரி எங்க வச்சாங்க அப்படின்னா, மசூலிப்பட்டினம்ல, அதாவது 1605ல இவங்களோட ஃபர்ஸ்ட் ஃபேக்டரி, டச் ஃபேக்டரியை வைக்கிறாங்க. வேறு சில ஃபேக்டரிஸ்லாம் எங்க வைக்கிறாங்கன்னா, புலிக்கட் 1610ல வைக்கிறாங்க, சூரத் 1616ல வைக்கிறாங்க, காசிம் பஜார், பாட்னா, பாலசூர், நாகப்பட்டினம், கொச்சின் இந்த மாதிரி நிறைய இடத்துல இந்த டச் ஃபேக்டரிஸ் வைக்கிறாங்க. அண்ட் பெங்கால்ல பீப்ளி அப்படிங்கிற இடத்துலயும் 1627 அப்போ இவங்க ஃபேக்டரி வைக்கிறாங்க. இவ்வளோ ஃபேக்டரி வச்சும் இவங்க ஏன் வந்துட்டு சஸ்டெயின் ஆகல அப்படின்னா, த ரீசன்ஸ் என்னன்னா, இந்தியால அப்போதைக்கு ஏற்பட்ட அந்த எக்கனாமிக் கண்டிஷன்ஸ் வந்துட்டு ரொம்ப மோசமான நிலையில இருந்ததுனாலயும் நிறைய சென்ட்ரலைசேஷன்ஸ் நடந்துச்சு. EIC கம்பெனி அதுக்கப்புறமா நான் பின்னாடி சொல்றேன். அந்த ஒரு சில விஷயங்கள்னால அதிகமா வந்துட்டு தலைமையாக்கம் பண்ணதுனால இவங்களால அந்த டச் கண்ட்ரி ஃபேக்டரி பீப்புள்னால அவங்களால அதை சஸ்டெயின் பண்ண முடியல. அண்ட் ஸ்பைசஸோட ட்ரேட் வந்துட்டு ரொம்ப அதிகமாக ஆரம்பிச்சது. அண்ட் பிரிட்டிஷோட அந்த நேவி ரூல்ஸ் அண்ட் அந்த ஆர்மிக்கு நடுவுல இந்த டச்சோட ஆர்மி வந்து ரொம்ப கம்மியா வீக்கரா ஆன மாதிரி இருந்துச்சு. இந்த ரீசன்ஸ்னாலதான் டச்சோட அந்த ட்ரேடிங் நிலைமை வந்துட்டு டிக்ளைன் ஆக ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது யாரு அப்படின்னா, டேன்ஸ். அரைவல் ஆஃப் டேன்ஸ் இந்தியால எப்படி வந்தாங்க? டேன்ஸுங்கிறவங்க யாரு அப்படின்னா, டென்மார்க் மக்கள். டென்மார்க்கோட ட்ரேடர்ஸ் தான் டேன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இவங்கள பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, இவங்க வந்து 225 வருஷம் வந்துட்டு அந்த காலனியல் ஆதிக்கத்தை வந்துட்டு வச்சிருந்தாங்க இந்தியால. இந்த டேனிஷை பொறுத்த வரைக்கும் அவங்க எங்கெங்கெல்லாம் ட்ரேடர்ஸ் வச்சிருந்தாங்க அப்படின்னா, தமிழ்நாடுல டிரான்கியூபர்ல வச்சிருந்தாங்க, அப்புறம் செரம்பூர் பெங்கால்ல, அப்புறம் நிக்கோபார் ஐலாண்ட்ஸ் எல்லாமே இவங்களோட ட்ரேடிங் சென்டரா இருந்துச்சு. அதுல செரம்பூர் தான் இவங்களோட ஹெட் குவார்ட்டர்ஸா இருந்துச்சு. அப்படி இருந்தும் இவங்க எப்படி வந்துட்டு இதுவானாங்க, ஃபெயில் ஆனாங்க அப்படின்னா, இந்தியால அவங்களோட அந்த வணிக திறனை வந்துட்டு அவங்களால வந்துட்டு ஸ்ட்ரென்தன் பண்ணிக்க முடியல, ரொம்ப ஸ்ட்ராங் ஆக்கிக்க முடியல. அதனால இவங்களே என்ன பண்ணிட்டாங்க, பிரிட்டிஷ் கிட்ட அவங்களோட செட்டில்மெண்ட்ஸ் எல்லாத்தையும், இந்தியால இருக்க செட்டில்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் வித்துட்டாங்க. எப்போ அப்படின்னா 1845ல வித்துட்டு இவங்க நாட்டை விட்டே போயிட்டாங்க. அதுக்கப்புறமா பிரிட்டிஷ் தான் அதெல்லாம் ஓவர்டேக் பண்ணிக்கிட்டாங்க. அண்ட் பிரெஞ்சு, இந்த பிரெஞ்சுக்கும் பிரிட்டிஷுக்கும் தான் கடைசி வரைக்கும் சண்டையா இருக்கும். எப்படின்னு பாருங்க, இந்த பிரெஞ்சு வந்துட்டு இதோட ட்ரேடிங் கம்பெனி எப்போ ஃபார்ம் பண்ணுச்சு அப்படின்னா 1664ல ஃபார்ம் பண்ணாங்க.
இந்த கம்பெனி ஒரு தனியான பிரைவேட் கம்பெனி கிடையாது. அதாவது பிரிட்டிஷ் வந்துட்டு ஒரு பிரைவேட் கம்பெனி. ஆனா பிரெஞ்சு ட்ரேடிங் கம்பெனி வந்துட்டு ஒரு கவர்மெண்ட் எஸ்டாப்ளிஷ் பண்ண கம்பெனி. அதனால அந்த கம்பெனில வர ஃபண்டிங்கும் சரி, அந்த கம்பெனிய மேனேஜ் பண்றதும் சரி, எல்லாமே கவர்மெண்ட் தான் டேக் ஓவர் பண்ணிக்கிச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் பிரெஞ்ச் ஃபேக்டரி எங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்கன்னா இந்தியால, அதே சூரத்ல தான் 1667ல எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. யாரால அப்படின்னா பிரான்கோயிஸ் கரன் அப்படிங்கிறவரால தான் எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. அண்ட் இந்த ஃபேக்டரி இன்னும் எக்ஸ்பேண்ட் ஆச்சு. எங்கெங்கெல்லாம் எக்ஸ்பேண்ட் ஆச்சு அப்படின்னா மசூலிப்பட்டினம். யாராலன்னா மர்கரானால 1669ல. எப்ப அப்படின்னா இந்த கோல்கெண்டாவோட ரூலர் கிட்ட இருந்து பெர்மிஷன் வாங்கினதுக்கு அப்புறமா. இப்படி இருந்தும் அந்த பிரெஞ்சு பவர் வந்துட்டு டிக்ளைன் ஆச்சு. அதாவது அழிவை நோக்கி போக ஆரம்பிச்சிச்சு. எப்பன்னா 1706ல இருந்து 1720 வரைக்கும். இதனால என்ன ஆச்சு அப்படின்னா மறுபடியும் அதை ரீகான்ஸ்டிடியூட் மறுபடியும் மறுகட்டமைப்பு பண்ணி பிரெஞ்சு ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அப்படின்னு அதை மாத்துனாங்க. எப்போ 1720ல மாத்துனாங்க. அந்த மாதிரி மாத்தினதுக்கு அப்புறமா இவங்க இந்தியால பல இடங்கள்ல ஆக்குபை பண்ணாங்க. அதாவது மாஹேன் மலபார்ல இருக்கக்கூடிய இடத்தையும் சரி, யனம் அப்படிங்கிற கோரமண்டல் இடத்துலயும் சரி, காரைக்கால் தமிழ்நாட்டிலையும் சரி ஆக்குபை பண்ணாங்க. இந்த மாஹேவையும் யனமையும் எப்ப ஆக்குபை பண்ணாங்கன்னா 1725ல அண்ட் காரைக்கால 1739ல ஆக்குபை பண்ணாங்க. அண்ட் இவ்வளோலாம் பண்ணியும் அப்போதைய பிரெஞ்சு கவர்னரா இருந்த டியூப்ளிக்ஸோட அரைவலுக்கு அப்புறமா 1742ல இந்த ஆங்கிலோ பிரெஞ்சு பிரச்சனை ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிச்சு. அதாவது பிரிட்டிஷுக்கும் பிரெஞ்சுக்கும் நடுவுல ஒரு நிறைய கான்ஃபிளிக்ஸ், நிறைய வார்ஸ் நடக்க ஆரம்பிச்சிச்சு. அது வந்துட்டு என்ன வந்துட்டு இவங்களுக்கு ரிசல்ட் பண்ணுச்சு அப்படின்னா இவங்களோட டெஃபீட் தான் வந்துட்டு இந்தியால ரிசல்ட் பண்ணுச்சு. அந்த வார்ஸ் என்னென்னு பாத்தீங்கன்னா லைக் ஃபர்ஸ்ட் கர்நாடிக் வார், செகண்ட் கர்நாடிக் வார், தேர்டு கர்நாடிக் வார், அப்புறம் பேட்டில் ஆஃப் பிளாசி, பேட்டில் ஆஃப் பக்சார். இந்த மாதிரியான போர்கள்ல பிரெஞ்சுக்கும் பிரிட்டிஷுக்கும் சண்டை நடந்து 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 அது கடைசியில பிரெஞ்சோட டிஃபீட்டையே வந்துட்டு இது ரிசல்ட் பண்ணிருச்சுன்னு சொல்லலாம். ஸோ இந்த இயர்ஸ் எல்லாம் ரொம்ப முக்கியம். அதாவது ஃபர்ஸ்ட் கர்நாடிக் வார் வந்து 1746ல இருந்து 1748 வரைக்கும் நடந்துச்சு. செகண்ட் கர்நாடிக் வார் 1748ல இருந்து 1754 வரைக்கும் நடந்துச்சு. அண்ட் தேர்டு கர்நாடிக் வார் வந்து 1756ல இருந்து 1763 வரைக்கும் நடந்துச்சு. அப்புறம் பேட்டில் ஆஃப் பிளாசி வந்துட்டு ஜூன் 23rd 1757. இது ரொம்ப முக்கியம். அண்ட் பேட்டில் ஆஃப் பக்சார் வந்துட்டு அக்டோபர் 22, 1764. ஸோ இது வந்துட்டு பேசிக்கா யூரோப்பியன்ஸ் எப்படி இந்தியாவில் வந்து ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சாங்க அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் தான் இது. இதுல இருந்து நம்ம செகண்ட் பார்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னா, நான் என்ன சொன்னேன், பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி தான் ஆல் ஓவரா டேக் ஓவர் பண்ணிடுச்சு அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா. அந்த டேக் ஓவர் வந்துட்டு எப்படி இருந்துச்சு, அவங்க என்னென்ன ரெகுலேஷன்ஸ் எல்லாம் கொண்டு வந்தாங்க அப்படிங்கறத நம்ம வந்து அடுத்த வீடியோல பார்ப்போம். ஸோ ஸ்டே